இப்ப துல்லியமான பலன்னா என்ன? இப்ப மேஷ ராசி இப்படிதான் இருப்பாங்க, ரிஷப ராசி இப்படிதான் இருப்பாங்கன்னு பொது பலன், ஜென்ம பலன் வச்சு சொல்லிட முடியும். சரிங்க. இப்போ ஒரு ஜோதிடர் கிட்ட நான் போறேன் அப்படின்னா எனக்கு இந்த பொது பலன் எல்லாமே கிடைச்சிரும். ஆனா என் வாழ்க்கையில இந்த சீக்வன்ஸ்ல உங்களோட இது ஒரு நடந்தது. பக்கம் கிடையாது மேம். உங்களோட ஒரு பக்கம் வராது. எனக்கு எங்க அம்மாவுக்கு தெரியாத என்னோட ஒரு பக்கம், என் மனைவிக்கு தெரியாத என்னோட ஒரு பக்கம், அது எங்களுக்கு வந்துரும் மேம். அதுதான் அந்த துல்லியம் மேம். கேஇ ஜோதிடத்துல அதை சொல்ல ஆமா முடியும். மேம். ஆக்சுவலா என்ன பண்றோம் அப்படின்னா, இதெல்லாம் இல்ல மேம். நீங்க 12 பகுதிகளால் ஆன நம்ம ஒரு ஒரு அந்த பாகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எப்படி சொல்ல, அந்த பாவங்கள் 12 பாவங்கள்ல 12 உறுப்புகளை வச்சிருவாங்க. எந்த லக்னம் அப்படின்னா, லக்னம் போட்டதான் வந்து தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப பாரம்பரியம் திருக்கணிதத்துல இப்படிதான் இருக்கு. நாங்களும் அதே தான். உப நட்சத்திரம் அந்த லக்ன புள்ளியை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு 12 பாவங்களுக்கும் வச்சு தலையில இருந்து பாதம் வரைக்கும், ஓகே, இந்த கணிக்கும் முறைகள், மற்ற விஷயங்கள், கேஇ மெத்தட், இந்த மெத்தடெல்லாம் தாண்டி எங்களுக்கு மக்களுக்கு தான் மிக்ஸி சுத்துமா சுத்தாது, ஆமா. இவ்வளவுதான். Definitely அதான் அப்படின்றப்ப அடுத்தது. எங்க மெத்தடில் நாங்க என்ன பண்றோம், இந்த மாதிரி பொதுவான பலன்கள், இந்த ராசிக்கு இந்த ராசி, இப்ப திருமண பொருத்தெல்லாம் பாக்குறீங்க இல்லையா, இந்த ராசிக்கு செட் ஆகாது அப்படிலாம் போறீங்க. இது 60 கோடி மக்கள், இது 60 கோடி மக்கள், இவங்க 2 பேத்துக்கு சேர்ந்தா ஆகாதுன்னுலாம் நம்ம போறோம். ஆக்சுவலாங்க ஒவ்வொரு மனிதனும் தனித்தனிங்க. ஒவ்வொரு எப்படி பார்த்தாலும் அது 12 கட்டங்களுக்குள்ளே அதை அடக்கிற மாதிரி வந்துடும். எங்க மெத்தடில் அப்படி இல்லைங்க. அதை நான் உங்களுக்கு போர்டில் விளக்குறப்ப அது வந்து லட்சக்கணக்கில் அது மல்டிபிள் ஆகுறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் வராது.